வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 28, 29 எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் ஒரு 4 பிரச்சனை சுத்தி நம்மளுக்கு போயிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஏஜோட கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, பிளஸ் டிபார்ட்மெண்ட் சிலபஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மூணாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்பந்தமா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. 4 வாரத்துக்குள்ள பதில் அளிக்கணும் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும். பிளஸ் வந்து நம்மளுக்கு 23 கேஸோட ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அந்த 4மே வச்சுதான் நம்மளுக்கு இந்த டேட்டு நம்மளுக்கு ப்ராசஸிங் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? அதுதான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள பார்க்க போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் காமிக்கிற ஒரு நிமிஷம் பாருங்க. இதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 28, 29 கவர்மெண்ட் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற இதை பாருங்க, 28, 29. ஏன் அவங்க தீவிரம் காட்டுறாங்கன்றது நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 23 இருக்கிறதையும் 25 இருக்கிற 2 ப்ராசஸையும் ஒன்னா அனுப்பிச்சு விட்டுலாம். அப்பதான் 1 இயர் ப்ராசஸ்க்கு அவங்க முடிச்சு வரதுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப நோட்டிபிகேஷன் நம்ம சைட்ல இருந்தா நோட்டிபிகேஷன் வேணும்னு ப்ரெஷர் பண்ணதே. இப்ப நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க. அவங்களோட ப்ராசஸ் முடியறதுக்குள்ள நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சா 2 பேரும் ஒன்னா ட்ரைனிங் அனுப்பிடுவாங்க. ஓகேவா? ஆனா நம்ம சைட்ல இருந்து இப்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. நிறைய கேஸ் போட்டு டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன ரெடி ஆகிட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2023 ஒரு கேஸ் போட்டிருந்தாங்களே, லாஸ்ட்ல சொல்லிருக்கேன் பாருங்க. 2023 கேஸ் பால் வசந்தகுமார் சார்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீருக்கு இவர ஜட்ஜை வந்து ஒருத்தவங்களை போட்டு இருந்திருப்பாங்க. அவர் தலைமையில வந்து 3 மாசத்துக்குள்ள ப்ராசஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய ப்ராசஸ் இந்த முன்னாடி இருக்கிற சில கேஸ்னால டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, 23 ட்ரைனிங் அனுப்பிட்டு நம்மளை அப்படியே அடுத்து ட்ரைனிங் அனுப்புறதுக்கு தான் பாசிபிள் இருக்கும். அப்ப நம்மளோட ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆயிரும். ஓகேவா? இந்த ப்ராசஸும் இப்ப போய்கிட்டு இருக்க தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இது ஒரு வாய்ப்பு. 2வது வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் கேஸ் கொஞ்சம் இழுக்கும். நம்மளுக்கு 6ஆம் தேதியே வந்து நம்மளுக்கு தீர்ப்பு வராது. நம்மளுக்கு அடுத்த 2 வாய்தா போயிட்டு தான் வரும் ஃபுல்லாவே. எந்த தீர்ப்பு வந்து உடனே முடியும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் கேஸ். ஏஜ் குவாலிஃபிகேஷன் நான் உங்களுக்கு அந்த இதை காமிக்கிறேன், உங்களுக்கு கோர்ட் ஆர்டரை காமிக்கிறேன். இந்த கேஸ் தான் அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் போட்டது. ஓகேவா? யாரு போட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் போட்டு இருந்திருப்பாரு. நாகப்பன் பிளஸ் ஒரு 15 பேர் சேர்த்து அதுல போட்டு இருந்திருப்பாங்க. கேஸ் என்ன சொல்லி இருந்திருப்பாங்க அப்படின்றத நான் இங்க சொல்லியிருந்திருப்பேன். ஓகேவா? சரி, நான் சொல்லல, இது கோர்ட் ஆர்டர். என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்க எந்த குவாலிஃபிகேஷன் கேட்டு அவங்க சொல்றாங்கன்னு சொல்லல. இந்த டீடைல்ஸ்ல பிரேயர்ஸ் எல்லாம் இல்ல. பிரேயர்ஸ்னா என்ன வாதாடி இருக்காங்கன்னு சொல்லி டீடைல் எல்லாம் சொல்லல. அதுல ஒரு 5 லைன் மட்டும் தான் இருக்குது. என்ன லைன்னு பாத்தீங்கன்னா, எங்க குவாலிஃபிகேஷன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கீங்க, நாங்களும் குவாலிஃபிகேஷன் தான், எங்களையும் வந்து இந்த நோட்டிபிகேஷன் படி அப்ளை பண்றதுக்கும் ஆன்லைனோ ஆஃப்லைனோ அப்ளை பண்றதுக்கும் பிளஸ் வந்து எங்களுக்கும் ரிட்டன் எக்ஸாம் எழுதணும், நாங்க எங்களுக்கும் ஹால் டிக்கெட்லாம் ரிலீஸ் பண்ணணும், இந்த ப்ராசஸ் படி எங்களுக்கும் போகணும், எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, பர்மிஷன் கொடுங்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க சைட்ல இருந்து பெட்டிஷன் போட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு 4 வாரத்துக்குள்ள பதில் அளிக்கணும்னு சொல்லி டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்ல இருந்து பதில் அளிக்கணும்னு சொல்லி கோர்ட்டும் ஆர்டர் சொல்லி இருந்திருக்காங்க. அது வர இதை வந்து இடைக்காலத்துல தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அது வர ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் சொல்லி இருந்திருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ராசஸ் என்ன, இந்த கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு 9th, 10th, 11th, 12th கேஸ் இருக்குல்ல. 9th படிக்காம 10th படிக்கலாம், 10th எழுதுனவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது, 11th படிக்காம 12th படிச்சவங்க வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்களே. அவங்களோட கேஸ் வந்து சீக்கிரமே முடிஞ்சிச்சு. அவங்க எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி சீக்கிரமே பண்ணாங்க. நம்ம பசங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள டக்குன்னு முடிஞ்சு அந்த கேஸை முடிஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இந்த பர்சனுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, அலோவ் பண்ணலாம், இது குவாலிஃபைட் தான் அப்படின்னு சொல்லி. இல்ல அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்ல இருந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, விளக்கம் கொடுக்கலாம். எங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு, இந்த இதுதான் வந்து பிரெஸ்கிரைப்டு லிஸ்ட், இந்த லிஸ்ட்ல இருக்கிறத படி தான் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபைடு வந்து நாட் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடு பழைய சைட்ல ஒண்ணு பண்ணாங்கல்ல 7ஆம் தேதி, அது தள்ளி போறதுக்கான வாய்ப்பு. 2023 கேஸ் ப்ராசஸ் வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்னா, அது முடியறதுக்கு வாய்ப்புனா நம்மளோட அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடு பதிலே தர மாட்டாங்க. என்ன பதில் தர மாட்டாங்கன்னா, ஜனவரி மாசத்துக்கு அப்படியே போங்க, கொஞ்சம் பேக் போங்க. ஜனவரி மாசத்துல ஒரு 2வது வாரமோ 1 வாரத்துல நடந்தது இது. அந்த 41 பேர் கேஸ்ல அவங்க சைட்ல வந்து ஃபுல் டேட்டாவை வந்து பிடிஎஃபா ரிசல்ட்டை டீடைல்டா எங்களுக்கு வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணுங்க வெப்சைட்ல அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து 7 நாளைக்குள்ள கெடுவும் சொல்லி இருந்திருப்பாங்க. யாருக்கு? டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடுக்கு கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஆனா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒரு 1.5 மாசம் கழிச்சு தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஜவ்வா இழுத்துட்டும் போலாம், அவங்க பதிலே கொடுக்காம அடுத்தடுத்து அப்படியே தள்ளி போட்டுட்டும் போலாம். இந்த 3 நடக்கும்.
ஓகேவா. ஆனா இது இந்த கேஸோட தன்மையை பொறுத்து எங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது சீக்கிரம் முடிஞ்சிடும், நிக்காது இந்த கேஸ். ஓகேவா. ஒரு மாசத்துக்குள்ள, ஒரு மாசம்ன்றதே அதிகம் தான், சீக்கிரமே முடிச்சு இந்த கேஸை தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு தான் வந்துருவாங்க அவங்க. ஏஜோட கேஸ் தான் நம்மளுக்கு முடியுதா இல்ல என்ன அப்படின்றது நம்மளுக்கு பார்ப்போம்னு சொல்லி. ஒரு நிமிஷம். ஏஜோட கேஸ் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லி. ஏஜோட கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் சிலபஸ் வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு டவுட் நம்மளுக்கு போயிட்டே இருக்கு. ஓகேவா. டிபார்ட்மெண்ட்ல எந்தவித மிட்ல வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதாவது நோட்டிபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கணும், எந்தவித ரூலுமே வந்து நடுவில் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடியே வந்து ஹரியானா கேஸோட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்கு, பிளஸ் ராஜஸ்தான் கேஸோட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்கு. அதை கூட எடுத்து காமிக்கலாம். ஏன் கவர்மெண்ட் சைட்ல இன்னும் தீவிரமா விளக்கம் கொடுக்கல அப்படின்னா, என்ன விளக்கம் கொடுத்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் சிலபஸை பொறுத்தவரை 2 கேட்டகரியா பசங்க பிரிஞ்சிருக்காங்க. ஒன்னு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அதுல படிச்சு நல்லா ரெடியா இருக்கிறாங்க, லா படிச்சு நல்லா ரெடியா இருக்கிறாங்க, 7 வருஷம் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்களா, அதாவது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் எலிஜிபிள் ஆகி ஒரு 3 வருஷம் ஆனவங்க, 5 வருஷம் இருந்தாதான் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ். இன்னும் ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும்ல, அவங்க எல்லாம் லாவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குன்னு ரெடி ஆனவங்க. இப்போ ஒரு சில ஓப்பன் கேண்டிடேட், அதாவது 5 வருஷம் இப்பதான் நான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள்னு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இப்ப லா படிக்க முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லி ஓப்பனுக்கு ரெடியா இருந்திருப்பாங்க. அவங்க என்னன்னா, நம்மளுக்கு ஓப்பனே வந்தாலே நம்மளுக்கு பெஸ்ட் தான், லா வந்து இப்பெல்லாம் நம்மளால படிச்சு அடிக்க முடியாது, ஓப்பன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடியா இருக்கிறாங்க. இப்ப இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லி இவங்களும் பழச அந்த லாவையே இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லி அந்த பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டும் 2 பேருமே 2 கேட்டகரியா நிக்கிறாங்க. எதை சொன்னாலும் அப்பீல் போறதுக்கு பசங்க இது ரெடியா இருக்காங்க. அதனால டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்ல எந்த விளக்கமும் கொடுக்காம அப்படியே ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. ஆனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 28 29க்குள்ள எப்படியாவது நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே பாசிபிள் இல்லாம இருக்கு. இத்தனை பிரச்சனையை வச்சுட்டு அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா, பாசிபிள் இல்லாம இருக்கு. ஓகேவா. நம்மளுக்கு ஜூன் 28 29 நடத்துறதுக்கு பாசிபிள் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒருவேளை டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க சொல்லாம எதுவுமே ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. இந்த புது சிலபஸ் படிதான் எழுதணும்னு சொன்னாங்க அப்படின்னா மினிமம் நம்மளுக்கு 60 நாள் டைம் தருவாங்க. மினிமம் சொல்றேன், மேக்ஸிமம் 90 நாள் நமக்கு டைம் தருவாங்க. மினிமம் வந்து 60 நாளாவது, அதாவது சிலபஸ் நான் புது சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றேன், நீ ஓப்பன் கோட்டா தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்றாங்க, இந்த ஸ்கூல் புக் தான் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் மினிமம் 60 நாள் தருவாங்க. நீங்க எதுவும் கேஸ் போடாம இருந்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். கேஸ் போட்டீங்கன்னா அது இழுக்கும். ஒருவேளை லாதா அந்த பழையபடியே தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இவங்க எதுவும் கேஸ் போடாம இருக்கணும், புது பசங்க எதுவும் கேஸ் போடாம இருக்கணும். ஓகேவா. அந்த சைட்ல அது ஒன்னே ஒண்ணுதான் பிரச்சனை. வேற சைட்ல மீதி எல்லாமே சீக்கிரம் முடியறதா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து ஜூலைல இருந்து ஆகஸ்ட் எண்டுக்குள்ள மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு பாசிபிள் நிறைய இருக்கு. ஜூன்ல வைக்கிறதுக்கு பாசிபிள் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிச்சாதான் அவங்களால பதிலே சொல்ல முடியும். ஆனா ஜூன்ல வைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு. சைட்ல 2023 அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பால் வசந்தகுமார் சைட்ல அவரு சைட்ல வந்து ப்ராசஸ் வேகமா போயிட்டு இருக்கு. ஓகேவா. அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்குள்ள கவர்மெண்ட் இதை முடிச்சாகணும்ன்றதுல அவங்களும் தீவிரமா இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றது இனிமேல் போக போகதான் நமக்கு தெரியும். மேக்சிமம் வந்து ஜூலை ஆகஸ்ட்ல 2லயாவது வச்சாகணும் அப்படின்றதுல கவர்மெண்ட் பார்ப்பாங்க. இந்த ஜூன்ல வைக்க முடியல அப்படின்னா ஜூலை 2க்குள்ளயாவது வைக்கணும், அப்பதான் சீக்கிரம் நம்மளால முடிக்க முடியும் அப்படின்றதுல கவர்மெண்ட் சைட்ல தீவிரமா இருப்பாங்க. ரொம்ப தள்ளி போகாது. நீங்க ப்ரிப்பேர் பண்றவங்க சீக்கிரம் நீங்க அந்த ஜூனே நினைச்சே மேக்ஸிமம் முடிச்சிருங்க, முடிச்சுட்டு திருப்பி ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா. அந்த மாதிரி ஒருவேளை கேஸ் வந்து ரொம்ப இழுத்துட்டு போகுது, இந்த ஏஜ் கேஸோ இல்ல அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ இல்ல டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு புதுசா கேஸ் விழுது, ரொம்ப இழுக்குது அப்படின்னா செப்டம்பர் மீறி போனுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஆபத்தா வந்து முடியும், மிகப்பெரிய ஆபத்தா வந்து முடிஞ்சிடும். யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தான் ப்ரிப்பேர் பண்றான், நான் எஸ்ஐ தான் அடிப்பேன், அத்தனை பேத்துக்கும் ஆபத்துல தான் முடியும். ஏன் செப்டம்பருக்கு மீறி போனா ஆபத்து அப்படின்னு சொன்னா, டிஎன்பிசில படிச்சிருக்கிற அத்தனை கேண்டிடேட்ஸும் உள்ளுக்குள்ள வந்துருவாங்க. எதுக்கு? டிஎன்பிசி குரூப் 4 முடிச்சாங்கன்னா அடுத்து அவங்க குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. குரூப் 2 செப்டம்பர் 16. ரொம்ப இது இழுக்குது அப்படின்னா அப்படியே இதுக்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களை எக்ஸ்ட்ரா படிக்கிறது ஜியாகிரபி சயின்ஸ் தான் படிக்காம வச்சிருப்பாங்க. சோசியல் சைட்ல எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மேக்ஸ் சைக்காலஜி சைட்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க இந்த சைடு குதிச்சாங்க அப்படின்னா கட் ஆஃப் நல்லா பீக்க தூக்கி விட்டுருவாங்க, உங்களால அடிக்க முடியாம போயிடும். கரெக்டா இந்த ஜூலை ஆகஸ்டுக்குள்ள வச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பசங்க கரெக்டா எதுக்கு இந்த எஸ்ஐக்குன்னு ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும்தான் காம்படிஷன்ல இருப்பாங்க, நீங்க கரெக்டா அடிச்சுட்டு போயிடலாம். ஆகஸ்டுக்கு மேல போகுது அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு வந்து முதல் காம்படிட்டரா இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் கடின உழைப்பை போடுறதா இருக்கும். ஏன்டா நம்ம வந்து இவ்வளவு
பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆயிரும். ஓகேவா? அதனால நம்மளுக்கு ஜூலை ஆகஸ்டுக்குள்ள எக்ஸாம் வச்சா ரொம்ப நல்லது. சீக்கிரம் அவங்களும் ப்ராசஸை முடிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த கேஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? நம்மளுக்கு இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் கேஸ் 6ஆம் தேதி நம்மளுக்கு போகுது. அதோட அப்டேட் நம்மளுக்கு 7ஆம் தேதி கிடைக்கும். 7ஆம் தேதி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஓகேவா? வேற ஏதாவது உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.